ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டி சரி, ஆனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறதுல மகரம் உறுதியா இருப்பாங்க. சொல்ல போனா இவங்கள மாதிரி ஒரு தைரியசரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. படப்படன்னு பேசுவாங்க. எங்க ஒரு தப்பு நடந்தாலும் அதை பாரபட்சம் இல்லாம அது வெளிப்படுத்துறத தயாரா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க மேல ஒரு தப்பு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுல சாஷ்டாங்கமா காலில் கூட விழுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை யோசிப்பாங்க. இதுதான் மகரம். மகரம் எந்த ஒரு தப்புமே இவங்கனால ஈஸியா மற்றவங்களோட தப்பை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த தப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. சொல்ல தவறாம நிற்பாங்க. அதே மாதிரி தவறு செஞ்சவங்கள ஒருபோதும் தயவு தாட்சணை பார்க்காம அவங்கள தண்டிக்க கூடியவங்களா இவங்களாதான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா விட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தப்பை விட்டா பெரிய தப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் யார்? நீதிமான் இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, அதுக்கான தண்டனை கொடுப்பார். அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில. இவங்க யாருக்குமே பிடிக்காது. அதனால பத்தி ஒரு நாளும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், பின்னாடி பாத்தீங்கன்னா நான் செஞ்சது ரைட்டு அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க, போயிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்குமே துணை போக மாட்டாங்க. நல்லது செஞ்சாலும் சரி சரிப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கெட்டது செய்யறாங்களா, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க, பல நாள் உறவு ஒன்று சேரப்போகுது. மகர ராசிக்காரங்களே, ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில இது படிப்படியா நடந்தே தீரும். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் நீங்க வளவா வச்சுக்கக்கூடிய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதே பெரிய விஷயம். மற்றவங்களாம் வீழ்த்தலாம்னு நினைச்சா கூட உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படதான் செய்வாங்க. கூட இவங்க வேறப்பா, இவனை ஏன்பா கூப்பிட்டு வந்தீங்க அப்படிம்பாங்க. மகர ராசிக்காரங்களும் ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்காதுங்க. ஒரு கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஈஸியா தப்பா கண்டுபிடிச்சு அப்பவே அப்பா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப பாசக்காரங்க. தப்பு தட்டா நடந்துச்சுன்னா கண்டிப்பாங்களே தவிர்த்து தப்பு அதாவது மீட்டெடுத்துருவாங்க. நீங்க இது உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மகர ராசியோட கேரக்டர் இதுதான். உங்க குடும்பத்துல உயர்வுக்கு ஏணியாவே இருப்பாங்க. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பெயருக்கும் புகழுக்கும் இவங்க ஒரு அரண் மாதிரி இருப்பாங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஓகேமா? என்னுடைய வாழ்க்கை நிலையை மாறணும் அப்படின்னு சொன்னா குரு பயிற்சி நடக்குது, அது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. 2 கிரகங்கள் தன்னுடைய சொந்த ராசியில நுழைவதனால இந்த யோகம் உருவாகுது. இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைய செய்ய போகுது. அதுவும் இந்த இரட்டை யோகம்ங்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மறுபடியும் திரும்பவும் 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. ஒரு ராஜயோகம் இருந்தாவே சிறப்பு. இது 2 சேர்ந்து வர்றது மிகவும் சிறப்பான விஷயம். இதனால இந்த 2 யோகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்ர யோகம், மாளவிய ராஜயோகம். இந்த இதனால மகர ராசியோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பா ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது மனுஷத்துடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 2 யோகம்ங்கிறது என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது? அந்த 2 கிரகங்கள் இடம் மாறுவதால் ஏற்படும் வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த 2 ராஜயோகம் ஒன்றா வரப்போகுதுங்க. அதாவது அசுரர்களின் குருவான சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் நுழைவதாலும், புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதாலும் ஒரே நேரத்துல 2 ராஜயோகம் வருதுங்க. இதனால உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குறிப்பா தொழில் செய்யறவங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தோட அதிகமா இருக்க போகுது. ஆளுமை திறன் அதிகமா இருக்க போகுதுங்க. நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க, வெற்றிகள் கிடைக்க போகுது. பணியிடங்கள்ல சிறப்பான செயல்பாடுகளால முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குதுங்க.
இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீண்ட நேரமா இழுவையில் உள்ள வேலை கூட வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூட போகுதுங்க. நிறைய பணம் சேமிக்க போறீங்க. ஒரே வேலையில உருவாகக்கூடிய இந்த ராஜயோகங்கிறது ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்குங்க. கண்டிப்பா பதவி உயர்வு கிடைச்சே ஆகுங்க. அதே மாதிரி வேலையிலுமே கிடப்புகளை கடந்த வேலையை கூட நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. குடும்பத்தார்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வணிகர்களுக்கு சரி, தொழில் செய்யறவங்களுக்கு சரி, பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிதி ரீதியா நல்ல சிறப்பா இருக்க போறீங்க. வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. புதிய வருமான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் ரீதியா அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். சொல்ல போனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம், படிக்க போறோம், தொழில் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரிங்க எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்க போகுது. வேலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். நீண்ட காலம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீட்லயுமே அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதே மாதிரி மற்றவங்க சுப நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஆசை வச்சிருந்தீங்களா, நீண்ட கால ஆசையில நிறைவேற போகுது. ஒட்டுமொத்தமா இந்த 2 யோகம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கைய அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க வைக்க போகுதுங்க. பணக்கார யோகம் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், ஆர்வத்தை தூண்டும். தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம், புது தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். அது இப்போ செஞ்சீங்கன்னா நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு. வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டுங்க. ஒவ்வொரு வேலையுமே நல்லபடியா செஞ்சு அது வெற்றியும் கிடைக்குங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான அந்த உறவுங்கிறது மேம்பட போகுது. இத்தனை நாளா ஒதுக்கி வச்சவங்க, அசிங்கப்படுத்தவங்க, அதிகமானப்படுத்துறவங்க, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதுங்களா ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சவங்க கூட உங்களை பார்த்து வியப்பாகக்கூடிய அளவுக்கு உயர போகுதுங்க. வீட்டுல விசேஷம் வைக்கிறீங்கன்னா கூட உங்களுடைய சிறப்பு பார்த்து அவங்களே வியப்பாயிருவாங்க. சரி, இவங்களை பார்த்து இப்படி பேசிட்டோமே, இவங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு இவங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. அதே மாதிரி வாய்ப்புகள் வளவா கிடைக்க போகுதுங்க. அதுல வருமானம் கிடைக்க போகுது. வருமானத்துல முன்னேற்றம் வரப்போகுது. உயர்வு மட்டுமே இருப்பதால் சேமிப்புங்கிறது பல மடங்கா உயரப்போகுது. ஏற்கனவே செய்த முதலீடுல கூட லாபம் கிடைக்கும். அரசு வேலையில கூட நல்ல செய்தி வரப்போகுதுங்க. அரசாங்க உத்தியோகத்துல நிச்சயம் நல்ல வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தையில நல்ல லாபம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையே இல்லாம வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்க கல்விக்கேற்ற தகுதிக்கேற்ற சம்பளத்தோட வேலை கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. எல்லாருக்குமே உங்க ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்த போறீங்க. ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, செல்வம் செல்வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க. இது போலவே மகர ராசி கூடவே பணத்தை கொடுத்து மாட்டிக்கிச்சு. தொழில் ரீதியாவோ நட்பு ரீதியாவோ சொந்தக்காரவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில பணத்தை கொடுத்து மாட்டிட்டு முடிச்சிட்டீங்களே, சிக்கிய பணம் கூட இப்ப திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திட்டங்களை தீட்டி அதை நல்ல செயல்பாடு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. குறிப்பா பணப்புழக்கம், பொருளாதாரம், காதல், உறவுகள் எல்லாத்துலயும் மகிழ்ச்சி. ஒட்டு மொத்தமா காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுடைய ராசியில உச்சயத்துல இருந்தாவே அதிர்ஷ்டங்க. அது அவங்களுக்கு அவரால் ஒரு யோகம் உருவாகுங்கிறது உங்களுக்கு சுபபோகமான வாழ்க்கை கிடைக்க போகுது. குறிப்பா இந்த சித்திரங்கிறது உங்களுக்கு உச்சத்துக்கு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகங்க. மாலவி யோகம், பத்ர யோகங்கிறது இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. 2 கிரகங்களுடைய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. இத்தனை நாளா சண்டை சச்சரவு செலவு இப்படி போயிட்டு இருந்த நீங்க மகிழ்ச்சிகரமா இருக்க போறீங்க. நல்ல சுப செலவுகள் வரப்போகுது. குறிப்பா ஜூன் மாதத்துல இருந்து நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே, சுற்றுலா போகணுமா, திருமணம் நடக்கணுமா, உயர்கல்வி அமைச்சு கொடுக்கணுமா, வேலை வாங்கி கொடுக்கணுமா, இல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணுமா,
எதுவாக இருந்தாலும் எண்ணங்கள் எல்லாமே கைகூட போகுதுங்க. வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி முதலீடுகளில் பணத்தை செலவு பண்ண போறீங்க. முன்னாடிலாம் சேமிப்பு கரைதேன்னு கவலைப்பட்ட நீங்க மகிழ்ச்சியான நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கு சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகள், சந்தோஷப்படக்கூடிய செலவுகள். உங்க செயல்பாடுகள் எல்லாமே மனசுல மகிழ்ச்சி கொடுக்க போகுது. காதல் உறவுல, கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு இருந்த மாறுபட்ட கருத்துக்கள், வீண் விவாதம் எல்லாமே மறைய போகுதுங்க. இதுதான் அதான் இல்லை, அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. பெரிய அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது. கணவன் மனைவி உறவு, காதல் உறவுல அந்யோன்யம் அதிகமாக போகுது. அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு வீச போகுது. லாட்டரியில ஜாக்பாட் அடிக்க போகுது. வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய சரியான காலங்க. ஆபரணங்கள் வாங்க போறீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வீடு தேடி வரும். பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி. சுக்கிரனோட அனைத்து சிறப்புகளையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. அது காதல் உறவுல இருக்கீங்கன்னா திருமணம் கைகூடுங்க. அது 2 வீட்டார் சமத்தோட உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு சொத்து சேர்க்க போறாங்க. பரிசுகள் தேடி வரும். தொழில் நல்லா இருக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறையில இருக்கீங்கன்னா பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. பெயருக்கு புகழுக்கு நேரம். உங்களுக்கு வருமானம் பல மடங்காக போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் புதன் 2மே கை கோர்த்து உங்களை எல்லாத்தையுமே நல்ல முறையில மாத்தி வைக்கிறாருங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்களோ பயன் பண்றீங்களோ அது கை கூட போகுதுங்க. புதிய புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீட்டு கதவை தட்ட போகுதுங்க. இந்த மாளவிய யோகத்துல திருமண வாய்ப்புங்கிறது சினிமா துறையில இருக்கவங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுதுங்க. புகழ் கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படுறதுனால எல்லா விஷயத்தையுமே சர்வ சாதாரணமா சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. இந்த நேரம் காலங்கிறது நீங்க எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். திரும்பவும் சொல்றீங்க, இந்த இரட்டை யோகங்கிறது நிறைய பணத்தை உங்களை சம்பாதிக்க வைக்கும். நிதி நிலையில முன்னேற்றம், தந்தையுடனான உறவு இனிமையா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பரம்பரை சொத்துல கைக்கு சேரும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலம். எப்பேற்பட்ட சவால்களையுமே சமாளிச்சு ஈஸியா வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி குவிப்பீங்க. வாழ்க்கையே செழிப்பா இருக்கும். வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது அதிகமா இருக்க போகுது. குடும்பத்துலாம் உறவு சிறப்பா இருக்க போகுதுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாழ்க்கை துணையுடனான உறவு நல்லா இருக்க போகுதுங்க. சமூகத்துல மகர ராசிக்காரோட நிலைமை உங்களுக்கு உயர போகுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா நடந்துக்குவீங்க. திருமண வரவுடைய வாழ்க்கை திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உங்களுக்கு புதுசா வேலையில இருக்கவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொழில் ரீதியா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு அதுல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். இதுவே அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மேலிடத்திலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு உயர்வை பெற்றுத்தரும். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுப போகம் அவரோட அதிபதி இல்லையா. இன்பம், வாழ்க்கையில அன்பு, பாசம், காதல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவரால திருமணம் முதலான ஆணுக்கு அதிபதி பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி, அறிவாற்றல், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லாமே கிடைக்க சுப போகங்கள்ல திளைக்க வைக்கிறதுல மகிழ்ச்சியும் அதிகமாக கொடுக்கறது எல்லாமே இவர் தான். இவர் ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராங்கன்னு வைங்க, திருமண தடை இருக்குதுன்னா சுக்கிர பகவானுடைய அமைப்பு தான் பார்ப்போம். ஏன்னா இவர் மனசு வச்சா மட்டும்தான் திருமண யோகங்கிறது நடக்கும். நான் ராஜபோக பலன்களை கொடுக்க போறவங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னா அதற்கான அமைப்பு அதிகமா இருக்கும். வசதியான வாழ்க்கை துணை அமைப்பாங்க. இவர் தாங்க காரணம். இவரால பொன்பொருள் சேரும். தடைப்பட்ட எல்லா காரியமும் உங்களுக்கு வேகமா நடைபெறும். நீங்க நினைக்கிறது எல்லாமே நடைபெறும். இதனால நடக்காத விஷயம் கூட நடக்கும். நீ இன்னும் சிறப்பா சொல்லணும் பண்ண ஒரு படி மேல போயினா விபரீத ராஜயோக அமைப்பு இந்த இரட்டை ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்குது. காதல் மலரும், திடீர்னு மலரும். பணவரவு அதிகமாகும். உங்களுடைய சொல் வெல்லும். மற்றவங்களுடைய மனசை கவரக்கூடிய அளவுக்கு பேசுவீங்க. தனயோகம் இருக்கு. உடல்நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது. இது வரைக்கும் அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இருக்கு. இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க கையில பணம் புரள போகுது. பொருள் வாங்குறது, நகை வாங்குறது, இன்னும் சொல்ல போனா சுக்கிர பகவானின் ஆதரவோட
விலையுயர்ந்த பொருட்கள்லாம் உங்களை வீடு தேடி ஒரு பரிசா வந்து சேரும். இன்னைக்கு காதலோட பேச போறீங்க. புதிய காதல் மலரும். வாழ்க்கை துணைகிட்டயுமே காதல் உணர்வு அதிகமா இருக்கும். திருமணத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காதல் உறவெல்லாம் திரும்பவும் சொல்றேங்க, ஒட்டு மொத்தமா மகர ராசிக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 6 to 60 வயதுக்கு சரி இந்த இரட்டை யோகங்கிறது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். திருமணத்திலேயா கைகூடும். தடைப்பட்ட சுபகாரியமா இப்ப முயற்சி பண்ணுங்க, நிறைவேறும். வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்க நினைச்ச காரியமெல்லாம் அப்படியே நிறைவேறும். நீங்க சந்தோஷத்துல திளைக்க போறீங்க. மகாலட்சுமி உங்க வீட்டுல முழுவதுமா குடியேற போறாங்க. அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டை வலிய போகுது. இது எல்லாமே நிறந்திருக்கும்னா வெள்ளி தினங்களில் அம்பிகை வழிபாடு செய்வதால், அந்த தெய்வத்துக்கு செந்நிற மலர்களை சமர்ப்பிப்பதால் சிறந்த பரிகாரமாகும். மேலும் லிஸ்ட் போட்ட மாதிரி இதானா உங்களுக்கு வாழ்க்கையில மாறுனா அப்படின்னா இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை தரும். எல்லாமே நன்மை கிடைக்கும். செல்வம் பல மடங்காகும். வேலையில சரியான முடிவு எடுப்பீங்க. அதிகமான வருமானம் கிடைக்க போகுது. இந்த இரட்டை யோகம் வாழ்க்கையில இனி நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகுது. இப்ப இருக்க வேலை, வணிகம் எல்லாத்துலயும் மேம்பாடு இருக்க போகுது. தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். புதிய ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கையில இனி சிறப்பான பலன்களை மட்டுமே பெற போறீங்க. புதிய வழிகள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலையில பதிவு உயர்வு கிடைக்கும். லாபம் கிடைக்கும். வணிகம் செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கிடைக்க போகுதுங்க. மேலும் நீங்க செய்யக்கூடிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரை வணங்குங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நெய் தீப விளக்கேற்று வழிபடுங்க. சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து 3 முறை வலம் வருங்க. உங்களுக்கு பொன்னான காலம் கனிந்து வரப்போகுது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு, இந்த திசைகளை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரை பாத்தீங்கன்னா சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரை. இந்த ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்கும். இது பெண் தெய்வத்தை வழிபாடு செய்தீங்கன்னா ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க, பள்ளிக்கூடங்கள்ல புதுப்பிக்க உங்களால முடிஞ்ச இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி எலுமிச்சை மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரித்தா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த இரட்டை யோகங்கிறது ஆடடா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிற ஏகபோக சுபபோக வாழ்க்கை அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மகரம் இனி உயர்வை பார்க்க போகுதுங்க. நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி.